உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தற்பொழுது தொடர் தாமதம் நீடித்து வருகிறது. போட்டியை தொடங்கி வைக்க அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது வரை வரவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. 7 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த ஜல்லிக்கட்டு ஆனது தற்பொழுது கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன், தற்பொழுது பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்குவதில் தொடர் தாமதம் நீடித்து வருகிறது. எப்பொழுது மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரும் அங்கு விரைய இருக்கிறார்கள்? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவரி. தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது மிக சரியாக காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டியது மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில். ஆனால் இதுவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்கிற பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சில அலுவலக பணிகளாக இருக்கிற காரணத்தினால் இன்னும் இங்கு வரவில்லை என்ற ஒரு தகவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட இன்னும் சில மணி துளிகளில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஞ்சீரா இங்கு நேரடியாக வருகை தந்து ஜல்லிக்கட்டு வீரர்களோடு உறுதிமொழி என்பதை ஏற்பார். அந்த உறுதிமொழி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட சாலைகளை நாங்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டோம், அதே போல கொம்பு போன்ற வாள் போன்ற பொருட்களை நாங்கள் நிச்சயமாக பிடிக்க மாட்டோம் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை உட்காட்டி அந்த உறுதிமொழி என்பது இருக்கும். அதே சமயம் காளைகளும் கிட்டத்தட்ட 1000 காளைகள் இங்கே பங்கு பெறுகின்றன. 900 மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. காளைகளுக்கான அந்த மருத்துவ பரிசோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்றைய பொழுது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மிக சரியாக 6:30 மணிக்கெல்லாம் தொடங்கப்பட்ட ஜல்லிக்கட்டு மிக சரியாக மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. ஆனால் தற்சமயம் 7 மணியை கடந்தும் கூட இதுவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்காமல் இருக்கிற காரணத்தினால் தாங்கள் சொன்னது போல ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அந்த மாடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்போடும் இயக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றனர். காவல்துறையினரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழாக்குழு கமிட்டியினரை பொறுத்தவரையில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிவிடும். யாரும் கலைந்து செல்ல வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில மணி துளிகளில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும். அதே போல இந்த பகுதியில் பார்த்தோமானால் அளவுக்கு அதிகமான பரிசு பொருட்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சிறந்து விளையாடக்கூடிய காளைக்கு டிராக்டர் என்று சொல்லக்கூடிய விவசாய கருவி தரப்பட இருக்கிறது. அதே சமயம் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் ஒன்று பரிசாக இங்கு தருவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மட்டுமின்றி ஏராளமான பரிசு பொருட்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.